இறைவன் மிகப்பெரியவன். உகது களத்தில் நின்று பார்க்கும்போது இந்த மாடத்தில் ஏதோ கருப்பாக தெரிந்தது. என்ன இருக்குது அப்படின்னு ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அத்தனையும் பறவைகள், அத்தனையும் புறாக்கள். அது தங்குமிடமாக, அது உறைவிடமாக, அது தூங்கக்கூடிய இடமாக ஆக்கி கொண்டு அத்தனையும் உட்கார்ந்த நிலையில் அழகாக உறங்கி கொண்டிருந்தது. இவ்வளவு தூரம் பறவைகளுக்கே இறைவன் உறைவிடத்தை தருவான் என்றால் மனிதனுக்கு இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு இடத்திலும் மக்கமா நகரத்தினுடைய, மதினமா நகரத்தினுடைய ஒவ்வொரு இடத்திலுமே நிறைய அத்தாட்சிகள் இறைவனின் படைப்புகளோடு. எல்லா இடங்களிலுமே கடை வீதிகள் இருந்தன. உகது களமும் அதற்கு விதிவிலக்கு கிடையாது. சந்தைகள், வாங்கக்கூடிய பொருட்கள், வியாபாரங்கள், இதை தாண்டி இந்த உலகத்தில் என்ன இருக்கிறதுங்கிற அளவுக்கு ஷஹீதான இடங்களிலும் கூட கடை வீதிகளும் கடை தெருக்களும் இருந்தது. ஆனால் அதையும் கடந்து போகிற மனிதர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். அதில் தேவையானவற்றை வருகிற போது வாங்கி கொண்டு போகிற மக்களும் இருக்கத்தான் செய்தார்கள். என்ன ஒரு ஆறுதல் என்றால், ஒவ்வொரு விடயத்தையும் பார்க்கிற போது இது 1400 ஆண்டுகளுக்கு எப்படி பயன்பட்டு இருக்கும் என்ற சிந்தனை தான் ஒவ்வொரு இடத்திலும் அதிகமானது. பேரிச்சம்பளங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் படித்த ஹதீதுகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கையில் நீங்காத இடம்பெற்ற இந்த பேரிச்சம்பளங்கள் என்ற நினைவையும் அவை தந்ததில் ஆகப்பெரிய சந்தோஷம். எந்த ஜாமானை வாங்கலாம், எவ்வளோ கிலோ பேரிச்சம்பளத்தை மூட்டை கட்டிட்டு போகலாங்கிறதெல்லாம் தாண்டி விளையாட்டு பொருட்களாக இந்த உலகம் நம்மை பயன்படுத்திடாமல் நம்ம பார்த்துக்கிறணுங்கிறதுல கவனமாக இருப்பதை உணர முடிந்தது.